آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பிஜாத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், எமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும், தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஆர்வமாக செயல்பட வேண்டும் என்கின்ற ஆசையோடு நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் எமக்கு அளித்த வாக்குறுதிகளும் அந்த வாக்குறுதியில் எமது அலட்சியமும் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தினூடாக சில வாக்குறுதிகளை நமக்கு தருகிறார்கள். இதை நீங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த காரியங்களை, இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதால் உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் நலவுகள் கிடைக்கும் என்பதை இஸ்லாம் வாக்குறுதிகளாக நமக்கு சொல்லுகிறது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இஸ்லாம் வாக்குறுதி வழங்கியிருக்குதோ அந்த வாக்குறுதிகளை ஏற்று நாம் செயல்படுகிறோமா என்று பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மில் 100% வாக்குறுதியை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ நிறைய இடங்களில் இஸ்லாம் என்ன செய்யுது, அழகான மிகவும் இலேசான முறையில் சாதாரணமாக எல்லாரும் செய்கிற மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இலகுவான முறையில் ஏராளமான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அழகான வழிமுறைகளை இஸ்லாம் வாக்குறுதிகளாக சொல்லுது. இதில் நாம் ஆர்வமாக செயல்படுகிறோமா, ஆசையோடு செய்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக நாம் அந்த விடயங்களில் ஆர்வமாக செயல்படலை. இதை வச்சு தான் நாம் என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியில் நாம் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணங்களில் ஒன்று சொல்றதா இருந்தால், இன்றைக்கு பாருங்க, நாம் நம்முடைய சக மனிதர்களை பார்க்கிறோம். நம்மளோடு வாழக்கூடிய, பழகக்கூடிய, புழங்கக்கூடிய சக மனிதர்களை நாம பார்க்கிறோம். இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? மனிதன் என்ற அடிப்படையில் நம்மில் அதிகமானவர்கள் வாக்குறுதிகளுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றை வாக்குறுதியாக தந்தால், உறுதியாக தந்தால், நாம் அதை நம்புகிற நேரத்தில் அதுக்கு மோசடி செய்கிறாங்க, வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்கிறார்கள். அப்ப நம்ம பார்க்கிற நேரத்தில் அதிகமான வாக்குறுதிகள் மீறப்படுது, நம்புகிற நேரத்தில் துரோகம் இழைக்கப்படுது. இதனால் நம்முடைய பார்வையில்
வாக்குறுதிகளை என்ன செய்கிறோம், பெரிதாக நாம மதிப்பது கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி தான் எல்லாமே. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி தான் எல்லாமே. இப்ப பாருங்களேன், ஒரு வீட்டில் திருமணம் என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அக்கத்து நிக்காக முடிக்கணும். விளங்கிச்சா? நாம இருந்து எழுதுறதில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வழிதாரரும் மணமகனாக இருக்கக்கூடியவரும் வாய் வார்த்தைகளால் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். சாட்சியத்தை வைத்து என்ன செய்வார்கள்? வாய் வார்த்தைகளால் வாக்குறுதி வழங்கிக் கொள்வார்கள். தான் ஒப்படைப்பதை அவர் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி வழங்குவார்கள். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி என்பது உதாசீனப்படுத்தப்படுது. அன்பான சகோதரிகளே, அப்ப நம்ம சக மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய வாக்குறுதியை மீறக்கூடிய தன்மையையும் பார்த்து அல்லாஹ் ரசூல் அவங்களோட வாக்குறுதி மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இவங்களோட வாக்குறுதி மாதிரி அவங்களோட வாக்குறுதியை கொண்டு ஒப்பிடக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிச்சயமாக அல்லாஹு தாலா தரக்கூடிய வாக்குறுதியில் ஒரு அணுவளவேடும் அல்லாஹு தாலா யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டான். உதாரணம் ஒன்று சொல்றதா இருந்தா பாருங்க, இந்த உலகத்துல அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறார். அல்லாஹுடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதர், அல்லாஹுடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதருக்கு அநியாயம் இழைத்தாலும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நீதி செலுத்துவான். யார் அநியாயம் இழைக்கப்பட்டாரோ அவருக்கு என்ன செய்வான்? அல்லாஹு தாலா நீதி வழங்குவான். இவர் என்னை வணங்குகிறார் என்பதற்காக அநியாயம் இழைத்ததால் இவளை நான் பாதுகாப்பேன் அல்லாஹ் வாக்குறுதி தரல. இவர் என்னை எதிர்க்கிறார் என்பதற்காக அநியாயம் இழைக்கப்பட்டாலும் நான் கணக்கில்லாமல் விடுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்லல. யார் அநியாயம் இழைக்கப்பட்டாரோ அவருக்கு அல்லாஹு தாலா நீதி வழங்குவான். இதுதான் அல்லாஹுடைய நீதி. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை பாருங்க, இப்ப நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய வாக்குறுதிகளை என்றைக்கும் அல்லாஹு தாலா மீறமாட்டான். நாம் அதை அழகான முறையில் நம்பி, உறுதியான முறையில் நம்பி அழகாக என்ன செய்யலாம், நாம் செயல்படுத்தலாம். அதற்கான பரிபூரணமான கூலியை நிச்சயமாக அல்லாஹு தாலா தருவான். எந்த அளவு என்று சொன்னால், அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி, ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன். அதாவது, இன்னி ஹர்ரம்து லுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தலாலமு. அல்லாஹு தாலா சொல்கிறான், அதாவது நிச்சயமாக நான் எனக்கு ஹராமாக்கி விட்டேன் அநியாயம் இழைத்தலை. யார் சொல்றது? அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப அநியாயம் இழைத்தல், மோசடி செய்தல், ஏமாற்றுதல்ங்கிறது அல்லாஹு தாலாட்ட இல்லாத ஒரு பண்பு. அல்லாஹு தாலா அநியாயம் இழைத்தலை தனக்கு ஹராமாக்கி விட்டதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்தலை நான் தடை பண்ணி வச்சிருக்கிறேன் அல்லாஹு தாலா சொல்றேன். நீங்களும் என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு மத்தியில் அநியாயம் இழைக்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் இழைத்துக் கொள்ளக்கூடாது, நம்பிக்கை மோசடியில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? இந்த தகவலை சொல்கிறான் என்பதை பார்க்கலாம். அதனால அல்லாஹு தாலா தரக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கம் தரக்கூடிய வாக்குறுதிகளை ஆசையோட படிச்சு ஆர்வத்தோட செயல்பட்டு என்ன செய்ய வேண்டும்? பரிபூரணமான நன்மைகளை நாங்கள் அடைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். பாருங்க, சில தகவல்களை சொல்றேன். நம்மட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம தெரிந்து கொண்டு செய்யாமல் இருக்கிறோமா அல்லது தெரியாமல் செய்யாமல் இருக்கிறோமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சில அலட்சிய போக்கு. உதாரணமாக, நான் என்ன செய்கிறேன், ஒருத்தர் ஒரு தேவையோட என்கிட்ட நிற்கிறார். என்ற பையில 10,000 ரூபாய் பணம் இருக்குது. ஒருத்தர் ஒரு தேவையோடு வந்திருக்கிறார், கடனா கேட்கல, ஒரு உதவியா கேட்கிறார், ஒரு 1000 ரூபாய் எனக்கு வேணும். உண்மையிலே என்னால் திருப்பி தர முடியாது, திருப்பி தரதுக்கான வசதியும் என்கிட்ட இல்லை. ஆனால் 1000 ரூபாய் தேவை எனக்கு இருக்குது, உங்களால முடியும் அந்த உதவி செய்யறதுக்கு, எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு நிற்கிறார். இந்த நேரத்தில் 10,000 பணத்தோட இருக்கக்கூடிய எனக்கு இந்த 10,000த்துக்குரிய எந்த தேவையும் கிடையாது. அதாவது நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கும் தானே.
எந்த ஏற்பாடும் என்கிட்ட கிடையாது. 10,000 ரூபாய் பணம் இருக்குது, சும்மா மேலதிகமாக இருக்குது, அவ்வளோதான். நான் 1000 ரூபாய் கொடுக்கலுமா கொடுக்கலதா? தாராளமாக கொடுக்கலாம். அப்படி 10லேருந்து நான் 1 எடுத்து கொடுத்தால் இப்போ என்ன நடக்கும்? 10ல் 1 குறைஞ்சு வைத்திரும். 10ல் 1 குறைஞ்சு வைத்திரும், 9,000 மாறிடும். அப்ப இது கூடுதா குறையுதா? நம்மட பார்வையில் குறையுது, நம்முடைய பார்வையில் குறையுது. ஷைத்தான் நமக்கு பாடம் எடுக்கிறான். என்ன பாடம் எடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. இந்த ஷைத்தான் இருக்கிறானே, இந்த ஷைத்தான் நமக்கு என்ன செய்கிறான்? வறுமையை கொண்டு பயமுறுத்தாட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வறுமையை கொண்டு உங்களை பயங்காட்டுகிறான், பயமுறுத்தாட்டுகிறான். பயங்காட்டிட்டு என்ன தெரியுமா செய்யறான்? கொடுக்காத குறைஞ்சிரும், கொடுக்காத குறைஞ்சிரும், உண்ட தேவைக்கு இல்லாம போய்த்திரும். பத்தியா 10ல் 1 கொடுத்தா 9 ஆகிடுச்சு அப்படின்னு செய்வான். குறைஞ்சுதா கூடிச்சா? குறைஞ்சது தானே. அப்ப தெளிவா என்ன செய்வான்? அழகா ஒரு உணர்வை, உள்ளுணர்வை நமக்கு ஏற்படுத்துறான். அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, அவன் என்ன செய்கிறான்? உங்களுக்கு வறுமையை கொண்டு அச்சமூட்டுகிறான், பயப்படுத்துகிறான், என்ன பயங்காட்டுறான் வறுமையை கொண்டு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது மட்டும் கிடையாது, உங்களை பயமுறுத்திட்டு அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? அவன் மானக்கேடானவற்றை செய்யும்படி உங்களை தூண்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், கொடுக்காத குறைஞ்சிருமுண்டு நம்மளை பயமுறுத்தி கொடுக்காம வச்சுட்டு கேவலமான பயங்கரமான பாவமான காரியத்துக்கு ஆசையோட செலவழிக்க நம்மளை தூண்டுகிறான். ஆசையோட செலவழிக்க என்ன செய்கிறான்? நம்மை தூண்டுகிறான். இப்ப அல்லாஹ் சொல்றான், கொடுத்தா குறையும் என்று பயமுறுத்தாட்டிட்டு பாவமான காரியத்தை செய்ய உங்களை எவன் தூண்டுகிறான்? ஆனால் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அல்லாஹ் தஆலா நீங்க கொடுத்தால் அல்லாஹ் தஆலா அதனூடாக உங்களுக்கு அருள் செய்கிறான். அது மட்டும் கிடையாது, நீங்க கொடுத்ததற்காக அல்லாஹ் தஆலா உங்களோட பாவத்தையும் மன்னிக்கிறான். உங்களுக்கு கொடுத்ததற்காக அல்லாஹ் அருள் பரக்கத் செய்கிறான். செய்யறது மட்டும் கிடையாது, நீங்க கொடுத்ததுக்காக அல்லாஹ் உங்களோட பாவத்தையும் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆன்ல சொல்றான். அன்பான சகோதரிகளை பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்பவருக்கான உதாரணம். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்பவருக்கான உதாரணம். நான் 10,000 வச்சிருந்த 1000 கொடுத்துட்டேன். நான் ஷைத்தானுடைய அந்த பயமுறுத்தலுக்கு நான் பயப்படலை. பயமுறுத்தலுக்கு நான் பயப்படலை. நான் ஏன் பயப்படல் என்றால், என் கையில இருக்குது 100 ரூபாய்க்குரிய தேவை இருந்தும் கூட ஒருத்தர் தேவையோடு வந்திருக்கிற நேரத்தில் என்னால் முடிந்த ஒரு 10 ரூபாயை நான் அவருக்கு கொடுத்தேன். இந்த தேவை அத்தனையும் அடிபட்டு போயிடும் நான் நம்பவும் இல்லை. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இதுக்குரிய பலனை தருவான் என்கின்ற நம்பிக்கையில தான் 100ல் 10 நான் அந்த இடத்துல நான் கொடுத்தேன். அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான்? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்பவர்களுக்கான உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு விதையை போல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நல்லா விளங்கிடணும். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறோமா? அல்லாஹ் நமக்கு சொல்கிற உதாரணம், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லக்கூடிய உதாரணம், நீங்க ஒரு விதையை போல, நீங்க போட்ட கொடுத்த தர்மம் இருக்குதானே, அது ஒரு விதையை போல அல்லாஹ் சொல்றான். அதை நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் அது 7 கதிர்களை வெளிப்படுத்துது. ஒரு நெல்மணியை நீங்க போட்டுட்டீங்க என்றால் அது 7 கதிர்களை, நீங்க கொடுத்தது 1 ரூபாய் தர்மம். அந்த 1 ரூபாய் தர்மம் எப்படி மாறுதுங்கிறத அல்லாஹ் சொல்றான். ஒரு விதையை போட்டுட்டீங்க, அது 7 கதிர்களாக மாறுகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் வெளியாகுது. ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் வெளியாகிறது. போட்ட ஒரு தானியம் 700 தானியங்களாக மாறுது என்று அல்லாஹ் சொல்றான். நம்மட பார்வையில கண்ணுக்கு முன்னாடி தர்மம் கொடுத்தா குறையுது, விளங்கிச்சா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீ கொடுத்த தர்மம் 700 மடங்கு வரைக்கும் உயருது. கொடுத்த தர்மம் 700 மடங்கு வரைக்கும் உயருது, விளங்கிச்சா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், அதாவது நான் நாடுறவங்களுக்கு, இதுல இன்னும் ஆர்வத்தோட செய்யறவங்க இருப்பாங்க பாருங்க. தேவை இருந்தும் கூட ஒரு மனுஷன் தேவையோட வரும்போது அவன் தேவையை முன்னுரிமைப்படுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் நன்மையை தருவான் ஆசையோட கொடுத்தவன் பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், 700 மடங்கு மட்டுமல்ல, நான் நாடுகிறவர்களுக்கு இதை விடவும் அதிகமாக கொடுப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். நாடுறவங்களுக்கு
இதை விடவும் அதிகமாக. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு நாளும் நாம கொடுக்கிறது குறையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அதாவது ஒரு மனுஷன் தன்னை தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து, தூய்மை இல்லாத அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்ல. எல்லா விஷயத்திலையும் சரி, தூய்மை இல்லாததை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன தூய்மை? உள தூய்மை. என்ன தூய்மை? உள தூய்மை. அந்த தூய்மை இல்லாத அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பான சகோதரிகளே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் தன் தூய்மையான சம்பாத்தியத்தை ஹலாலா சம்பாதிச்சதுல இருந்து அல்லாஹ்வுக்காக ஒரு பேரீச்சங்கொட்டை அளவுக்கு தர்மம் செய்கிறார். பேரீச்சங்கொட்டை அளவுக்கு தர்மம் செய்கிறார். இதை அல்லாஹ் தஆலா தன் வலது கையால் ஏற்றி அல்லாஹ் அதை பொறுப்பெடுத்து தன் பொறுப்பில் அல்லாஹ் தஆலா அதை வளர்க்கிறான். எப்படி தெரியுமா வளர்க்கிறானாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போல எவ்வளவு வேகமாக அந்த குதிரை வளருமோ, இதை போல அல்லாஹ் தஆலா அந்த பேரீச்சங்கொட்டை அளவுக்கு அல்லாஹ்வுக்காக கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். அது மலை அளவுக்கு வளர்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மலை அளவுக்கு வருது. அப்ப நாம தர்மத்தை முடிச்சுக்கிடுவோம். ஏன் அந்த தகவலை சொல்றேன்னு சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்துல நாம நமக்காக மறுமைக்காக சேர்க்கிறதுல இதுவும் ஒண்ணுதான். நாம நம்மட சம்பாத்தியத்தில் இருந்து, நம்மட பணத்துல இருந்து, நம்முடைய மறுமைக்காக நாம சேமிக்கிற சேமிப்பு இதுதான். இதுதான் நாளைக்கு என்ன செய்ய போகுது? நமக்கு பயனளிக்க போகுது. அதனால் நாம் கொடுக்கிற தர்மம் ஒரு நாளும் வீணாகாது, குறையாது. அது பல மடங்குகளாக உயர்த்தப்படுகிற இந்த தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அழகா இந்த தகவலை சொல்கிறான். எனவே அன்பான உறவுகளே, நம்மை பொறுத்த வரைக்கும் நாம நிறைய நம்மளோட பொருளாதாரத்தை அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நம்மிடத்துல இருப்பதில் நம்மளால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. இதை அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதற்கான பரிபூர்ண நன்மை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருவான். இது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த அழகான வாக்குறுதி. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த அழகான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியில் ஒரு நாளும் நாங்கள் அநியாயம் இழக்கப்பட மாட்டோம். அதே போல பாருங்க, அன்பான சகோதரிகளே, நிச்சயமாக நாம தேவையுடையவர்கள். நிச்சயமாக நாம பல தேவையுடையவர்கள், பல தேவைகளோட நாம வாழ்றோம். சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்றைக்கு பாருங்க, அதாவது அதிகமான இடங்கள்ல மக்கள் தான் வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வசிக்கிறதுக்கு ஒரு தனக்கு ஏதோ போதுமான அளவுக்கு திருப்தி கொள்கின்ற அளவுக்கு ஒரு வீடு இல்லாத நிலைமையில் மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க? நானாட வீட்டில் இருப்பாங்க, மாமாட வீட்டில் இருப்பாங்க, சொந்தக்காரங்களோட வீட்டில் இருப்பாங்க, வாடகைக்கு வீட்டில் இருப்பாங்க, அல்லது தனக்குன்னு ஒரு வீடு இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் பேரளவுல தான் வீடா இருக்குமே தவிர எந்த ஒரு பிரயோசனம் அளிக்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த வீடு இருக்காது. மழை பெஞ்சா ஒழுகும், கடுமையான வெயிலா இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள இருக்க இயலாத நிலைமையாக இருக்கும், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட வீடுகளில் வசிக்கிறோம் நாம. இப்போ நம்மட ஆசைகள்ல ஒன்றா என்ன இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக பெரும் சந்தோஷங்கள் 4. அதுல ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய வசதியான வீடுண்டாங்க ரசூலுல்லாஹ். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குதானே, அந்த வீட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது இந்த உலகத்தில் அவன் அடையக்கூடிய மிக பெரும் சந்தோஷங்கள்ல ஒன்று, மிகப்பெரிய சந்தோஷங்கள்ல ஒன்று அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வீடுண்டாங்க விசாலமான வீடுண்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த ஒரு சந்தோஷம். அப்ப இந்த சந்தோஷத்துக்காக நம்மளோட உள்ளம் ஏங்குமேனா, எனக்கும் ஒரு சொந்த வீடு இருந்தால் பெருசா தேவையில்லை, ஒரு ரூம், ஒரு பாத்ரூம் இது இருந்தாலும் எனக்கு போதும், நிம்மதியாக உறங்கி எழும்புற மாதிரி, நிம்மதியாக ஓய்வெடுக்கிற மாதிரி எனக்கும் இப்படி ஒரு வீடு இருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இப்ப நான் சொல்றேன் உதாரணமாக, பொதுவாக அரசாங்கத்தால் ஒரு அறிவித்தல் கொடுப்பாங்க. என்ன அறிவித்தல் என்று சொன்னால், அதாவது வீடு இல்லாத மக்களுக்கு நாம் ஒரு வீட்டு திட்டம் ஒன்று கொடுக்க போகிறோம். வீடு இல்லாத மக்களுக்கு நாம் ஒரு வீட்டு திட்டம் ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த கடைசியாக இந்த தகவலை நான் சொல்கிறேன். தர்மத்தில் நாம் பார்த்தோம், தர்மத்தில் ஒரு விடயத்தை நாம் பார்த்தோம் இந்த கண்ணுக்கு முன்னாடி என்ன விளங்குது, கண்ணுக்கு பின்னாடி என்ன இருக்குது. ஷைத்தான் கண்ணுக்கு முன்னாடி பயங்காட்டினான், உனக்கு குறையுது கொடுக்காதேண்டி. ஆனால் கண்ணுக்கு பின்னாடி பெருமதி கூடங்கிறத அல்லாஹ் அழகா நமக்கு சுட்டி காட்டினான். அதை போல பாருங்க,
இப்ப வீடு, நம்மளோட ஆசையெல்லாம் வீடு வேணும், வாழ்வதற்கு ஒரு இருப்பிடம் வேணும். அந்த இருப்பிடத்தை தேடி ஆசைப்படுறோம். இப்ப இதனால அரசாங்கம் சொல்லுது எப்படி, வீட்டு திட்டம் ஒன்று தகுதி உடையவங்களுக்கு நாம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் இப்ப இந்த தகவல் நம்மட காதுக்கு எட்டுது. காதுக்கு எட்டுனதுல இருந்து சாதாரணமாக இந்த ஊருக்கு மட்டும் 50 வீடு பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 50 வீடு பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஊர்ல வீட்டு தேவை உள்ளவங்க 100 பேர் இருக்கிறாங்க. வீட்டு தேவை உள்ளவங்க 100 பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்மட மனசு என்ன சொல்லும், அந்த 50ல நானும் ஒருத்தராக இருக்கணும், அந்த 50 பேர்ல நானும் ஒருத்தராக இருக்கணும், அந்த வீடு எனக்கும் கிடைக்கணும், அடுத்தவனுக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல எனக்கு கிடைக்கணும். அதனால அவருக்கு முன்னாடி நாம் போகணும், அவருக்கு முன்னாடி நாம் பதியணும், அவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் செய்யணும். விளங்கிச்சா? இங்க வந்து நின்றுக்கிட்டு தான் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கோலை அடிப்போம். நம்ம வரும்போது கூட்டிட்டு வர மாட்டோம். இப்படி வீட்டு திட்டம் பதிகிறாங்க வாங்க போன்னு கூட்டிட்டு வர மாட்டோம். நாம வந்து நின்றுக்கிட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு சான்ஸ் இருந்தா தான் ஒரு கோல் அடிப்போம். விளங்கிச்சா? அலைவோம், கஷ்டப்படுவோம். அப்பதான் இந்த கிராம சேவகர்லாம் நமக்கு தெரியும். அப்பதான் அவரை தேடி தேடி போவோம், ஏஜி ஆபீஸ் போவோம், அந்த அரசியல்வாதியை சந்திப்போம், இந்த அரசியல்வாதியை சந்திப்போம். வீட்டுக்குள்ள பாருங்க, ஒரு பயணம் போறாரு அப்படின்னு சொன்னால் கணவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, தன்னை மனைவி வந்து ஃபேஸ் கவர் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அப்படித்தான் அவர் போறது வாரது. ஆனால் இந்த வீட்டு திட்டம் ஒன்று எடுக்கிற நேரத்தில் ஃபேஸ் கவரை திறந்து போட்டோ பிடிக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும், ஃபேமிலியில கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வாழ்ற வீட்டுக்கு முன்னாடி நின்று போட்டோ பிடிச்சி காட்டணும். அப்பதான் வீடு தருவாங்க. விளங்கிச்சா? பல அதிகாரிகளை சந்திக்க வேண்டி வரும், பல இடங்களுக்கு போக வேண்டி வரும், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டி வரும், நிறைய பிரயாணம் செய்ய வேண்டி வரும், பொருளாதாரம் செலவழிக்க வேண்டி வரும், ஓய்வு நேரத்தையெல்லாம் இதுக்கு கழிக்க வேண்டி வரும், தொழிலை விட்டுட்டு போக வேண்டி வரும். அத்தனைக்கும் அலைவோம், கஷ்டப்படுவோம். சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காமல் போகும், சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காமல் போகும். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, உண்மையிலேயே நாம் ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கின்றால் நம்ம முயற்சி செய்யத்தான் வேணும், இல்லைன்னு இல்லை. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட மனைவிமாருக்கு ஒதுக்கின வீடு இருக்குது தானே. ரசூலுல்லா தண்ட மனைவிமாருக்கு ஒதுக்கின வீடு. நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல வரேன். இப்போ ஒதுக்கின வீட்டை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லா இரவு தொழுவாங்க. சுஜூதுக்கு போகிற நேரத்தில் மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க சுஜூது செய்கிற இடமும் மனைவியோட காலும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ சுஜூது செய்கிற நேரத்தில் மனைவியோட காலில் தட்டுவாங்க, மனைவி காலை சுருட்டிக்கிடுவா, இவங்க சுஜூது செய்வாங்க. இவ்வளவுதான் ரசூலுல்லாவுடைய வீட்டுடைய அளவு. ரசூலுல்லாவுடைய வீட்டுடைய அளவு இவ்வளவுதான். ரசூலுல்லா ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி தெரியுமா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் 12 ரகாத்துக்களை பேணி தொழுது வருகிறாரோ, ஃபர்லான தொழுகை, இந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் 12 ரகாத்துக்களை யார் பேணி தொழுது வருகிறாரோ, அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் சொர்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படுதுன்னு ரசூலுல்லாஹ். நீங்க ஒரு இடம் போக தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, இந்த 12 ரக்காத்துக்கும் ஸ்பெஷலாக வேற டைம் நீங்க ஒதுக்க தேவையில்லை. ஃபர்லு தொழ போற நேரத்தில் தொழுதுக்கிட வேண்டியதுதான். நம்ம மூடின முகத்தை திறந்து ஒருத்தருக்கு போட்டோ பிடிக்க தேவையில்லை, 4 பேரை பார்க்கறதுக்கு நம்ம போக தேவையில்லை, அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி நாம் அலைய தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, தொழிலை விட தேவையில்லை, எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. அன்பான சகோதரிகளே, அப்புறம் இஸ்லாம் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் 12 ரகாத்துக்களை யார் பேணி தொழுது வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுதுன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா சொல்றாங்க, எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தகவலை சொன்னார்களோ அப்போதிலிருந்து நான் இந்த 12ஐயும் விட்டதே கிடையாது, நான் இந்த 12ஐயும் விட்டதே கிடையாது, அந்த 12ஐயும் பேணி தொழுது வருகிறேன் என்ற தகவலை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. அப்ப சுபஹுக்கு முன்னாடி 2 ரக்காத், சுபஹுக்கு முன்னாடி நாம 2 ரக்காத்து சுன்னத்து தொழணும், ஃபர்லுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழணும். லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்துக்கள், 2 2 4 ரக்காத் என்ன செய்யணும், லுஹருக்கு முன்னுக்கு தொழணும். அப்ப 6 ஆகிடுச்சு. லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத் 8 ஆகிடுச்சு.
மகரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, 10 12 ஆயிடுச்சு. இந்த 12 ரக்காத்தை ரசூல்லா சொல்றாங்க. சுபஹுக்கு முன்னாடி 2, லுஹருக்கு முன்னாடி 4, லுஹருக்கு பின்னாடி 2 8, மகரிபுக்கு பின்னாடி 2 10, இஷாவுக்கு பின்னாடி 2 12. இதுல ரசூல்லா அசர சொல்லல. இந்த 12 ரக்காத்துக்களை தான் எவர் பேணி தொழுது வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்ற தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்பான சகோதரிகளே, நிச்சயமாக எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லா விதமான வசதிகளோடும் நாம் எதிர்பார்க்காத இன்பங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அழகான வீட்டை அல்லாஹு தஆலா நமக்காக கட்ட வேண்டும் என்று சொன்னால், நமக்காக அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தில் அந்த மாளிகையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த மாளிகையை நமக்காக உருவாக்கிட்டாண்டால் நாம ஒரு காலமும் நஷ்டவாளியாக என்ன செய்ய போறது கிடையாது, மாறப்போவது கிடையாது. அப்ப இதை பேணி தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும். அடுத்த ஒரு தகவல் பாருங்க, என்ன தகவல் என்று சொன்னால், அதாவது இன்றைக்கு பாருங்க, நாம காலை நேரத்தில் பொதுவாக காலை நேரம் இப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய அந்தந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓஃபாக குந்தி நம்ம செய்கிற வேலை என்ன, டக்குன்னு ஃபோன் எடுத்து மெசேஜ் பார்ப்போம். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஆறுதலாக இருந்து என்ன செய்வோம், ஃபோனை எடுத்து மெசேஜ் பார்ப்போம். என்னென்ன தகவல்கள் வந்திருக்குது, அங்கே சம்பந்தமான உலக தகவல்கள், நாட்டு நடப்புகள், ஊர் நடப்புகள், எல்லா தகவல்களையும் என்ன செய்வோம், நாம் பார்ப்போம். அப்படி பார்க்குற நேரத்தில் அப்போ உடனே கணவர் கேட்பார், இன்னார் மௌத்தாமே ஃபோட்டோ ஒன்று வந்து, ஏன்னா இவர் எங்கேயோ கண்ட மாதிரியே இருக்குது, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபோனை எடுத்து மனைவிட்ட காட்டுவார். இப்போ மனைவி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவர் உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நல்லா தெரியும், மறந்துட்டீங்க நீங்கள், இவர் யார் தெரியுமா, இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லுவா. இல்லாட்டி சொல்லுவா வந்து இவங்கட கணவர் அப்படின்னு சொல்லுவா. அல்லது இவருடைய சகோதரன் இந்த இடத்துல கடை வச்சிருந்தாரு, இந்த இடத்துல என்ன தொழில் செஞ்சாருங்கிறத நமக்கு விளங்குற மாதிரி தெளிவாக விளங்கப்படுத்திட்டு சொல்லுவாள். நம்மட அதாவது ரிலேஷன் தான் அவங்கிற தகவலையும் சொல்லுவா. அதுக்கான காரணத்தையும் அழகா வந்து சொல்லுவா. எப்படி இவங்க ரிலேஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் அழகா வந்து சொல்லி முடிப்பாள். மரணித்தவர் வேறு யாரும் இல்லை, நம்மட சொந்தக்கார மனுஷன்தாங்கிறத கடைசியா சொல்லி முடிப்பாங்க. இப்போ 2 பேரும் தகவல்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் மாறி மாறி பேசிக்கிடுவாங்க. இன்றைக்கு அந்த இடத்துல மையத்து, இந்த இடத்துல மையத்து, இன்றைக்கு மட்டும் 4 மையத்தா அப்படின்னு கலப்பாங்க. இன்றைக்கு மட்டும் 4 ஜனாசாவா, 4 ஜனாசாவும் யார் யார், அவர் 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 இவர் என்பதை தெளிவா பேசுவாங்க. 2 பேரும் அன்றைக்கு ஓஃபா தான் இருப்பாங்க. அன்றைக்கு 2 பேரும் என்ன செய்வாங்க, ஓஃபா தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பாருங்க அன்பான சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், எவர் ஒருவர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ, கலந்து கொண்டு தொழுகை வரைக்கும் கலந்து கொண்டு அவர் திரும்பி வருகிறார். திரும்பிட்டார்னு சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு வேலை, அவர் தொழுகை முடிச்சுட்டு திரும்பிட்டு போறாரு. திரும்பிட்டார்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு 1 கீராத் நன்மையை கொடுக்கிறான்னு அங்க ரசூலுல்லாஹ். யார் அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் கலந்து கொண்டு திரும்பி போகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 கீராத் நன்மைகளை கொடுக்கிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கீராத் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த உஹது மலை அளவுக்கு நன்மை என்றார்கள். இந்த உஹது மலை அளவுக்கு நன்மை என்றார்கள். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நன்மை, அந்த நன்மையுடைய தரம் அது எப்படி இருக்கும், நிச்சயமா அல்லாஹ் அறிஞ்சவன். நாம எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும். நன்மைண்டால் இது நன்மை, தீமைண்டால் இது தீமை, இப்படி தான் தெரியும். அந்த நன்மை எப்படி இருக்கும், தீமை எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியாது. அதை நம்ம கற்பனை பண்றதும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, 1 கீராத் என்பது 1 உஹது மலை அளவுக்கு நன்மைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உஹது மலை என்பது தொடர்ச்சியான ஒரு மலை, தொடர்மலை, பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1 கீராத் என்பது 1 உஹது மலை அளவுக்குண்டால் இன்றைக்கு விழுந்த 3 ஜனாசாக்கு 2 பேரும் பேய்த்திருந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க பார்ப்போம். அவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்து அவர் மௌத்து இவர் மௌத்து சுத்தி வளைச்சு ரிலேஷன் தான் கொண்டு முடிச்சுட்டு 2 பேரும் ஓய்வு எடுக்கிறாங்க. 2 பேரும் என்ன செய்றாங்க, பிள்ளைங்கள் எல்லாம் பாடசாலைக்கு போயாச்சு. அப்ப இந்த நேரத்தில் இந்த வாக்குறுதி நமக்கு ஞாபகம் வந்தால், 2 பேரும் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டிருந்தால் பாருங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், 3 ஜனாசாண்டால் 6 கீராத் நன்மை, 3 ஜனாசாண்டால்
6 உஹது மலை அளவுக்கு நன்மையை பெற்றுக்கொள்றாங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு பெருமதி வாய்ந்த ஒன்று, எவ்வளவு பிரம்மாண்டமான நன்மை. நமக்கு பெருமதி விளங்குதில்லை, அதனால நாம போறோம் இல்லை. வேறு வேறு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர அதுக்கு நாம போறோம் இல்லை. ஒரு வழியால பேசிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு நல்லா விளங்குது, அந்த வீட்டில் ஒரு ஜனாசாண்டு. ஆனா உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமான வேலைக்கு நம்ம போகல. ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போய் இருக்கிறோம். 4:30க்கு பிள்ளைக்கு கிளாஸ் முடியும், மாப்பா 4 மணிக்கே வீட்டிலேருந்து போறாரு. அங்க போய்த்து அரை மணித்தியாலம் இன்னொருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறது, போற வழியில ஒரு ஜனாசாங்கிறது தெளிவா தெரியுதா இல்லையா? அப்ப அந்த இடத்துல போய்த்து அந்த ஜனாசாவை பார்த்து அந்த ஜனாசாவுக்கான துவா ஓதிட்டு 4 நல்ல வார்த்தையை அந்த இடத்துல கதைச்சிட்டு வந்தால் அது எவ்வளவு பெருமதியான மாறும். சும்மா வைத்து அந்த டைமை வேஸ்ட் பண்றது எவ்வளவு பெருமதியானதாக நம்மளால மாற்ற முடியும். ஆனால் பாருங்க, அந்த உணர்வு நமக்கு வருதில்லை. நம்மட மாமாவா அந்த மையத்துக்கு தான் நம்ம போறது, நம்மட மச்சான அந்த மையத்துக்கு தான் நம்ம போறது, நம்மட உம்மம்மாவா அந்த மையத்துக்கு தான் நாம போறது. அன்பான சகோதரிகளே, நம்மட உம்மம்மாட மையத்துக்கு போனாலும் அதுதான் நன்மை, பக்கத்து வீட்டுக்கார சகோதரியுடைய உம்மம்மாட மையத்துக்கு போனாலும் அதுதான் நன்மை. அந்த நன்மையில எந்த குறைவும் ஏற்படாது. இப்ப எனவே நிச்சயமாக அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கம் தரக்கூடிய அழகான வாக்குறுதிகளில் ஒன்று, நாம இலேசாக கஷ்டப்பட தேவையில்லை. உஹது மலை அளவுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள பெரிய அளவு கஷ்டப்பட தேவையில்லை, நாள் கணக்கில் கஷ்டப்பட தேவையில்லை, அவர் கணக்கில் கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு ஜனாசாவில் போய்த்து கலந்து கொண்டாச்சு, தொழுவிப்பாங்க, அடக்கம் செய்வாங்க. அடக்கம் செய்கிற நேரத்தில் கூட சொல்லிடுவாங்க, உங்களை பயான நீட்டாதீங்க ஏம்பாங்க, பயான நீட்டிடாதீங்க, கொஞ்சம் வெயிலாக இருக்குது அப்படிம்பாங்க. இல்லை தூரத்திலிருந்து வந்த மக்கள் போகணும், சோட்டா சுருக்கமாக சொல்லுங்க அப்படிமா. அப்போ அதை கூட நீட்ட மாட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் பயான் முடிஞ்சிடும். விளங்கிச்சா? அப்போ இதோட என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு. ஏராளமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அழகான ஒரு வழிமுறை. அடுத்தது பாருங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நாம் என்ன செய்யலை, அந்த அளவுக்கு அதில் ஆர்வம் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்த ஒரு தகவல் பாருங்க, அல்லாஹு தாலா நம்முடைய கையில் தந்திருக்கக்கூடிய ஒரு புதையல். அல்லாஹு தாலா நம்மட கையில தந்து இருக்கக்கூடிய மிக பெரும் பெருமதி வாய்ந்த ஒரு புதையல். என்ன புதையல் சொல்லுங்க பாபு? அல் குர்ஆன். என்ன புதையல்? அல் குர்ஆன். அல்லாஹு தஆலா நம்முடைய கையில் தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பொக்கிஷம் அல் குர்ஆன். அன்பான சகோதரிகளை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன்ல இருந்து அலிஃப் லாம் மீம் இந்த 3ஐயும் ஒன்று என்று நான் சொல்ல மாட்டேன், இது 3 தான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இது 3 தான் என்றார்கள். அலிஃப் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து. நீங்க அலிஃப் என்று ஓதினால் உங்களுக்கு 10 நன்மை, லாம் என்று ஓதினால் 10 நன்மை, மீம் என்று ஓதினால் 10 நன்மை. அப்போ குர்ஆனை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஓதினால் ஆயிரக்கணக்கான நன்மை. பெரிய அளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் அல் குர்ஆனை எடுத்து நாம ஓதுறோம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான நன்மை. ஒரு ஜுசுவை நாம ஓதி முடிக்கிறோம் என்றால், ஒரு ஜுசுவை நாம ஓதி முடிக்கிறோம் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான நன்மை. அல் குர்ஆனை நாம ஓதி முடிக்கிறோமா, அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா இருந்து குர்ஆனை ஓதுறது இல்லை. அப்படி இஸ்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தல. ஓதுறோமா, என்னால ஒரு நாளைக்கு ஒரு பக்கம்தான் ஓத முடியுமா, அதை ஓதுங்க. அதை இஸ்லாம் வரவேற்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா வணக்கங்களில் தொடர்ச்சி அல்லாஹு தஆலா விரும்புறான், தொடர்ந்து செய்யணும். அடியானை பொறுத்த வரைக்கும் ஒரு வணக்கம் செய்யறாரா, அந்த வணக்கத்தை என்ன செய்யணும், அவன் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா விரும்புறான். அப்ப நாம முழு குர்ஆனையும் ஓதும் போது பல லட்சம் நன்மைகளை என்ன செய்கிறோம், நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அழகான இலேசான ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு புதையலாக பொக்கிஷமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை தந்திருக்கிறான். ஆனால் இந்த போனுக்கு கொடுக்கிற மரியாதையில் ஒரு 10% கூட நாம குர்ஆனுக்கு கொடுக்கிறது கிடையாது. இது கொடுக்கிற மரியாதையை ஒரு 10% கூட என்ன செய்வது கிடையாது, நாம குர்ஆனுக்கு கொடுப்பதே கிடையாது. 170-80% வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. குர்ஆனுக்கு கொடுக்கறது இல்லை முக்கியத்துவம், குர்ஆனை எடுக்கிறது இல்லை, அல் குர்ஆனை ஓதுறது இல்லை, அதனோட எந்த தொடர்பும் கிடையாது. இப்படித்தான் நம்மட வாழ்க்கை. பாருங்க, எவ்வளவு அழகான இலேசான முறையில் லட்சக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு அல்லாஹு தஆலா நம்முடைய கையில் தந்திரம் கூட உதாசீனப்படுத்தி ஓரமா வச்சுட்டு இருக்கிறோம்.
உதாசீனப்படுத்தி ஓரமா வச்சுட்டு இருக்கிறோம், அல்லது அலட்சியப்படுத்தி கணக்கே இல்லாமல் இருக்கிறோம். பாப்மே உதாரணம் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கிடுங்களேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேற எதுவுமே கிடையாது. எனக்கு குர்ஆன் ஓதணும்னு ஆசை வருது, நான் என்ன செய்யலாம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலாம். ஒரு முறை ஓதிட்டேன், 2வது முறை ஓதிட்டேன், 3வது முறை ஓதிட்டேன். நான் ஒரு பிரயாணம் போகணும், எப்படியும் 2 மணி நேரம் அந்த பிரயாணத்துக்கு எடுக்கும். நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன், சும்மா பாட்டு படிச்சுட்டு போறது, அங்கங்க தேவையில்லாத நான் பார்க்கறது, நான் போறேன் என்ற நோக்கத்தோட நன்மையாக பிரயாணத்தை மாற்றணும்ன்ற அடிப்படையில் நான் ஓதணும்னு ஆசைப்படுறேன். ஓத ஓத ஒவ்வொரு இடத்துக்கும் 10 நன்மை. நிறைய எனக்கு பாடம் கிடையாது, சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேற சூறாவும் தெரியாது. அப்ப நான் என்ன செய்யட்டும்? ஒரு தடவை இல்லை, 1000 தடவை நீங்கள் அதை ஓதினாலும் அல்லாஹ் அதுக்குரிய நன்மையை பதிவு செய்து கொண்டிருப்பேன். நீ என்ன திரும்ப திரும்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா அதால உன்னை நன்மையை குறைச்சிட்டேன்னா அல்லாஹ் சொல்ல போறது கிடையாது. அதனால நன்மையை குறைத்து விட்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்ல போவது கிடையாது. எங்கேயும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரே சூறாவை மாத்திரம் நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தால் நன்மை கிடைக்காதுன்னு நீங்கள் சொன்னதும் கிடையாது. தெரிந்தது வாய்ப்பாக சந்தர்ப்பமாக பயன்படுத்துவது, அதனூடாக எவ்வளவு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு முழு மூச்சாக முயற்சி செய்வது. அப்படி ஒரு பொக்கிஷம் தான் இந்த அல் குர்ஆன் என்பதை நாங்கள் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. அன்பான சகோதரிகளே, அதே போல பாருங்க, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தகவல். என்ன தகவல் என்றால் பாருங்க, இன்றைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய காலம் வந்துச்சு. ரமலானுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதாவது இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ் தஆலா சொல்றான், எனக்காக நீங்க நோன்பு பிடிக்கிறீங்களா? எனக்காக நீங்க நோன்பு பிடிக்கிறீங்களா? உங்களுக்காக இந்த நோன்புக்குரிய நன்மையை நாளை மறுமை நாளையில் நான் உங்களுக்காக தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது அல்லாஹ் சொல்றானேனா, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தான் தருவேன். ஒரு அடியான் நோம்பினூடாக அடைந்து கொள்கிற சந்தோஷம் 2. ஒன்று என்ன? நோன்பு திறக்கிற நேரத்தில் அவன் அடைகிற சந்தோஷம். நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், பசிக்குதுன்னு சொல்லுவோமா? பிள்ளையெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடும். தாகமாக இருக்குன்னு சொல்லுவோமா? ஆனால் பசிக்கும். பசிக்காமல் இருக்குமா? பசிக்கும். கடுமையான தாகமாக இருக்கும், தேவைகள் இருக்கும், இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் பிள்ளை சொல்லும், பாப்பா அசர் ஆகிட்டான்னு கேட்கும் பிள்ளை. ஏன் மகன்? இல்லை அசர் தொழுதுட்டு வந்து அடுத்தது மகரிபிட வாங்குதானே, அதான் அசர் ஆகிட்டான்னு கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அசர் ஆகிறது. அசர் தொழுதுட்டு வந்துட்டோமா? பிள்ளை கேட்கும் 5 மணி ஆகிட்டான்னு கேட்கும். ஏன் வாப்பா? 5 மணி ஆகினா அங்கிட்டு இன்னொரு 1 ஹவர் தானே இருக்குது, அதுக்காகத்தான் கேட்குறேன் அப்படின்னு. 6 மணி ஆகிட்டா? இல்லை மகன், இன்னொரு 10 நிமிஷத்தில் வாங்க சொல்லிடுவாங்க. இல்லை இன்னொரு 10 நிமிஷத்தில் வாங்க சொல்லிடுவாங்க. அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய ஆரவாரமும் அவசரமும் சந்தோஷமும் இருக்குது பாருங்க, அதான் சந்தோஷம். இதைத்தான் அல்லாஹ் சந்தோஷம் சொல்றான். பதற சொல்லாதீங்க, விடுங்க. அது அந்த பிள்ளையோட சந்தோஷம், அந்த பிள்ளையுடைய ஒரு ஆனந்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நோன்பு திறக்கும் போதே அடியான் அடையக்கூடிய சந்தோஷம். 2வது சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த நோம்பினூடாக அவன் என்னை சந்திக்கும் போது அவன் அடைகிற சந்தோஷம். ஏன்? எனக்காக பசித்திருந்தான், எனக்காக தாகித்திருந்தான், எனக்காக கட்டுப்பாடுகளோடு இருந்தான். இந்த நோன்பை பாழாக்கி விடக்கூடாது, இந்த நோன்புடைய பலனை அல்லாஹ்விடத்திலே நேரடியாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு பாதுகாத்த என் அடியானுக்கு அதனுடைய வெகுமதியை பலனை நான் கொடுக்கும் போது நான் அடைகிற சந்தோஷம் 2வது சந்தோஷம் அல்லாஹ் தஆலா சொல்றேன். விளங்கிச்சா? இப்படி ஒரு சந்தோஷம், ஒரு வாக்குறுதியாக அல்லாஹ் தஆலா தரான் இந்த நோம்பினூடாக. அதே போல பாருங்க, ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது. இரவு நேரத்தில் நம்ம நின்று வழங்கினால் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரமலானுடைய மாசத்துல நோன்பு பிடிச்சால் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது. இரவு நின்று வணங்கினால் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியே நம்ம சுன்னத்தான நோன்புக்குள்ளேயும் வருவோம். அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, அல்லாஹ்வுக்காக ஒரு மனுஷன் ஒரு நோன்பை பிடிக்கிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு அவனுடைய முகத்தை திருப்புகிறான்னு சொன்னாங்க. ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்காக ஒரு மனுஷன் ஒரு நோன்பு பிடித்தால் 70 வருடம் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு அவனுடைய முகத்தை திருப்புகிறான், தூரமாக்குகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆஷுராவுடைய நோன்பு பிடிக்கிறோம், ஆஷுராவுடைய நோன்பு பிடிக்கிறோம், முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது. அரபாவுடைய நோன்பு பிடிக்கிறோம்,
2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏன்னா 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ ஏராளமான சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறோம், ஃபர்லான நோன்புகளை பிடிக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், ஒவ்வொரு வக்துக்கு இடையிலும் செய்யப்பட்ட அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுது. ஒழு செய்கிறோம், ஒழு செஞ்சு முடிக்கிற நேரத்தில் நம்ம உறுப்புகளால் செய்த அத்தனை சிறிய பாவங்களும், இது எல்லாமே சிறிய பாவங்கள், எல்லா சிறிய பாவங்களையும் என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். ஒரு ரமலான்ல நாம நோன்பு பிடிச்சிட்டு அடுத்த ரமலானில் நாம நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் இந்த 2 ரமலானுக்கும் இடைப்பட்ட காலத்தில் செஞ்ச அத்தனை பாவங்களையும் சிறிய பாவங்களையும் மன்னிப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஜும்மாவுக்கு வாரம், அடுத்த ஜும்மாவுக்கு நாம வரும்போது 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் செஞ்ச அத்தனை சிறிய பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, ஏராளமான வழிமுறைகள் நம்மட பாவத்தை அழிக்கக்கூடிய அதிகமான நன்மைகளை சேர்க்கக்கூடிய வாக்குறுதிகளாக இஸ்லாம் தருது. இது அத்தனையும் நாம் அறிஞ்சு வச்சுக்கிறோம். நமக்கு தெரியாது தெரியுமா? எல்லாம் தெரியும், நமக்கு நல்லா தெரிந்து எல்லாரும் அறிஞ்சு வச்சுக்கிட்டு ரமலானுடைய மாசம் நாம எல்லாரும் நோன்பு பிடிக்கிறோம். வீட்டில் மனைவி நோன்பு, பிள்ளைகள்ல பெண் பிள்ளைகள் நோன்பு, மனைவி நோன்பு, பெண் பிள்ளைகள் நோன்பு, ஆம்பளை பிள்ளைகள்ல வயசுக்கு வராத ஆம்பளை பிள்ளைகள்லாம் நோன்பு, வயசுக்கு வந்த அதாவது உழைக்க தகுதியான ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் நோம்பில்லை, கணவனும் நோம்பில்லை, மற்றவங்க எல்லாரும் வீட்டில் நோன்பு, மற்றவங்க எல்லாரும் வீட்டில் நோன்பு, கணவரும் உழைக்கக்கூடிய மகனும் நோம்பில்லை, மற்ற அத்தனை பேரும் வீட்டில் நோன்பு. அன்பான சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்லு ஐன் ரமலானுடைய நோன்பு கட்டாய கடமை. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கட்டாயம் என்ன செய்யணும்? அந்த நோன்பை நோற்றே ஆக வேண்டும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹுடைய சந்திப்பு, இது பெருமதி வாய்ந்ததா அல்லது அந்த நாள் நம்முடைய கணவர் கொண்டு வரக்கூடிய 3000 பெருமதியானதா? இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எந்த கணவர் ஏன் நோன்பு பிடிக்கல? அந்த 3000 சம்பாதிப்பதற்காக, அந்த 3000 சம்பாதிப்பதற்காக, 2000 சம்பாதிப்பதற்காக என்ற கணவன் நோன்பு பிடிக்கல. அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில உதாரணமா சொல்றேன், நோம்பாளிகள் எல்லாம் வாங்க சொர்க்கம் போங்க, யாரும் நோன்பு பிடிக்கல எல்லாரும் வாங்க நரகம் போங்கண்டா உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? அந்த மனுஷன் ரமலானுடைய மாசத்துல வெயில்ல கடந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு மனைவி நோன்பு பிடிக்கணும், பிள்ளைங்க நோன்பு பிடிக்கணும், நாவுக்கு ருசியா சாப்பிடணும், வயிறு நிரம்ப சாப்பிடணுங்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் சம்பாதிச்சு தந்து வாய்க்கு ருசியாவும் வயிறு நிரம்பவும் சாப்பிட்டு நோன்பு பிடிச்சு நாம சொர்க்கம் போகிறோம். வெயில்ல நின்று காஞ்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த மனுஷன் நரகம் போறாருன்னா நம்ம ஏத்துக்கிடுவோமா? ஏத்துக்கிட மாட்டோம். அன்பான சகோதரிகளே, நிச்சயமாக எந்த ஒரு காரணம் எடுபடாது, எந்த ஒரு காரணமும் அங்க எடுபடாது. அதை உள்ளத்துல பதிய வச்சுக்கிட்டு அல்லாஹுடைய மிக பெருமதி வாய்ந்த கடமைகள் ஒன்று இந்த நோன்பு. ஏராளமான பாவ மன்னிப்புகளை அல்லாஹு தாலா தரக்கூடிய ஒரு கடமை இந்த நோன்பு. என் முகம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவது போல என் கணவரின் முகமும் தூரமாக்கப்படணும் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும், அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் நோன்பு பிடித்து சொர்க்கம் நுழைய போவது போல என் கணவர் என்னை நோன்பு பிடிக்க வைத்ததற்காக என் கணவனும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற உணர்வு என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். எல்லாரும் நோன்பு பிடிக்கணும், அதனுடைய முழு பலனை நாம் அடைந்து கொள்ளணும். ஆனா பாருங்க, இவ்வளவு நோன்பு சம்பந்தமான வாக்குறுதியை தந்தும் கூட நம்ம வீட்டில் ஆம்பளைகள் யாரும் நோன்பு பிடிக்கிறதில்லை. அதுக்கு ஒரு வகையில் நாங்களும் என்ன செய்கிறோம்? காரணமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு செய்தி, அன்பான சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. என்ன செய்தினால் பாருங்க, அதாவது இப்ப நாம ரமலான் நோன்பு பெருநாளுக்கு நோன்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பெருநாள் கொண்டாடுறதுக்கு நோன்பு பெருநாளைக்கு நோன்பு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சிருவோம். நோன்பு பிடிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்மளோட டார்கெட் பெருநாளாக தான் இருக்கு. அந்த பெருநாளைக்குரிய அத்தனை வேலைகளையும் தயார் பண்ணிக்கிட்டே என்ன செய்வோம்? நாம வந்துகிட்டு இருப்போம். பெருநாள் நோன்பு பெருநாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டோம், ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்? அடுத்தது ஹஜ்ஜு பெருநாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்குது, தயாராக போறோம். ஹஜ்ஜு பெருநாளைக்கு நாம தயாராக உண்மையிலேயே கொண்டாட வேண்டிய, சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு நாள் தான் இந்த பெருநாட்கள். இப்போ அதற்காக நாம தயாராக போகிறோம். ஹஜ்ஜு பெருநாள் என்ன? நமக்கு ஞாபகம் வாரதெல்லாம் குர்பானி தான், நமக்கு ஞாபகம் வாரதெல்லாம் குர்பானி தான். இப்போ பாருங்க,
நம்மட கணவர் வந்து தொழுகைக்கு வாரார், சரியா? இப்போ ஹஜ்ஜு பெருநாள் நெருங்கிடுச்சு, சரிதானே? இப்போ நம்மளோட கணவர் வந்து பள்ளிக்கு வரார் தொழுகிறதுக்காக. தொழுதுட்டு வந்த மனுஷன் தொலை போகும்போது ஜோக் அடித்து சிரித்து கலகலப்பா ஏதேதோ சொல்லி அழகாக சிரிச்சிட்டு பள்ளிக்கு போன மனுஷன் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வாராரு கவலை தோய்ந்த முகத்தோட. முகத்தில் நிறைய கவலையோட மனுஷன் வீட்டில் வந்து என்ன செய்கிறாரு, அப்படியே அமர்றாரு. ஏதோ பயங்கரமான யோசனை. அப்படி அமர்ற நேரத்தில் இப்போ நாம் கேட்போம், ஏன் இவ்வளோ கவலையோடு இருக்கிறீங்க, உங்களோட கவலைக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்போம். அப்போ அவர் அழகாக தன்னை கவலையை வெளிப்படுத்துவார். என்னன்னு சொன்னால், நான் பள்ளிக்கு போனோம் பாருங்க, பள்ளி காணியில் பள்ளியை சூழ கிட்டத்தட்ட 10 மாடுகளுக்கு மேலே கட்டி வச்சுக்கிறாங்க. 10 மாடுகளுக்கு மேலே கட்டி வச்சுக்கிறாங்க. நான் தொழுதுட்டு வார வழியில் பார்த்தேன், நம்முடைய இவர் இருக்கிறாரே அவர வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மாடு கட்டிருக்குது, அந்த நானாட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மாடு கட்டிருக்குது, நம்மளோட மச்சாண்ட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மாடு கட்டிருக்குது. ஆனால் நம்மட வீட்டுக்கு முன்னுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க. நம்மட வீட்டு முன்னுக்கு ஒன்றும் இல்லை. தனவந்தர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த குர்பானியை கொடுத்து நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் பொருளாதாரத்தை செலவழித்து லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு மாடுகளை எல்லாரும் வாங்கி விட்டு இருக்கிறாங்க. எந்த கவலை என்ன தெரியுமா, என்னால் ஒரு மாடை வாங்கி விட முடியலையே, என்னால் ஒரு ஆட்டை அறுக்க முடியலையே, ஒரு மாட்டை அறுக்க முடியலையேன்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவருக்கு ஆறுதல் சொல்லணுமே. இந்த கவலை நல்ல கவலையா இல்லையா? நல்ல ஒரு கவலை தான். வந்து எப்படியாவது என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும், வசதி இல்லாமல் போயிடுச்சேன்னு ஒரு கவலையோடு அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஏதாவது சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லலாம், பாவம் கவலையோடு இருப்பார். ஒரு ஆறுதல் ஒன்று சொல்லுங்க பாப்போம். நாம் ஒரு ஆறுதல் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் என்றால், சரி உங்களோட எண்ணம் நல்ல எண்ணம், உங்களோட நியத்து நல்ல ஒரு நியத்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்குத்தான் நல்லா கூலிதாரான். இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, இதுக்குத்தான் அல்லாஹு தாலா கூலிதாரான். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, அடுத்த வருஷம் எப்படியாவது நான் என்ன செய்வேன், ஒரு மாட்டையோ அல்ல ஆட்டையோ நான் குர்பானி கொடுப்பேன் என்று நியத்து வைங்க. ஒரு காலம் அல்லாஹு தாலா உங்களை கைவிட மாட்டான் என்று நாம் ஆறுதல் சொல்லுவோம். நல்ல ஆறுதல் தான், உண்மையிலே பிரச்சனை கிடையாது, சொல்ல வேண்டிய ஒரு அழகான ஒரு ஆறுதல் தான். ஏன்னா அடுத்த வருஷம் என்ன செய்யணும், அறுக்கணும் என்ற உணர்வு நமக்கு வரணும். ஆனால் அதே நேரத்தில் ஏன் இவர் அறுக்கலை, அறுக்காததற்கான காரணம் என்ன? அவர்கிட்ட பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, இதனால தான் அவர் அறுக்கலை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இஸ்லாம் நிச்சயமாக எல்லாரையும் இஸ்லாத்துக்கு தெரியும், எல்லாரையும் இஸ்லாத்துக்கு தெரியும். யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் எதை செய்வார்கள், யார் எதை செய்ய மாட்டார்கள், யார் எதற்கு தகுதி பெறுவார்கள் என்ற அத்தனையும் படைத்தவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அல்லாஹு தாலா இந்த கவலைக்கு அழகா ஒரு மருந்து போடுறான். அல்லாஹு தாலா இவருக்கு வந்த கவலை இருக்குது பாருங்க, இந்த கவலைக்கு அல்லாஹு தாலா அழகான ஒரு மருந்து போடுறான். என்ன மருந்து தெரியுமா? மிகவும் பெருமதி வாய்ந்த ஒன்று, மிகவுமே பெருமதி வாய்ந்த ஒன்று. இவங்க அறுக்கிறாங்க பாருங்க மாடு, மாட்டை விட பெருமதியானது. கொண்டு வந்து அறுக்கிறாங்க பாருங்க மாடு, மாட்டை விடவும் பெருமதியானது. 1 ரூபாய் பணம் கூட செலவழிக்க தேவையில்லை, 1 ரூபாய் பணம் கூட செலவழிக்க தேவையில்லை, மாட்டை விட பெருமதியானது. அன்பான சகோதரிகளே, அந்த இடத்துல மனைவியோ மகளோ சொல்ல வேண்டிய முதலாவது ஆறுதல் என்ன தெரியுமா? அவங்கள பார்த்து சொல்லணும், வாப்பா ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, ரசூல்லாட இந்த ஹதீஸை படித்து பாருங்க, ரசூல்லாட இந்த ஹதீஸை படித்து பாருங்க. மனைவி கணவனை பார்த்து சொல்லணும், ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, இந்த ஹதீஸை படித்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அழகான ஆடை அணிந்து கொண்டு தலைக்கு எண்ணெய் பூசி தலை வாரிக்கொண்டு நேர காலத்தோடு முதலாம் நபராக பள்ளி வாயிலுக்கு ஜும்மாவுக்காக நுழைகிறாரோ, இவருக்கு அல்லாஹு தாலா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். நானா சொல்றேன், அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் ஆளாக பள்ளி வாயிலுக்குள்ள நுழைகிறவருக்கு அல்லாஹு தாலா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். வாப்பா ஏன் கவலைப்படுறீங்க, கவலைப்பட வேணாம், இன்ஷா அல்லாஹ் வார வெள்ளிக்கிழமை நேர காலத்தோடு வீட்டுக்கு வாரீங்க,
தம்பி நானா 2 பேரையும் கூட்டிட்டு வாரீங்க, 3 பேரை நேரத்துக்கு ரெடி ஆகுறீங்க, முதலாவது பள்ளிக்கு நீங்க தான் போறீங்க. உங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, நானாக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, தம்பிக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை. ஒரே வீட்டிலே இலங்கையிலேயே குர்பானி கொடுக்காத ஒன்றை குர்பானி கொடுத்த நன்மை இஸ்லாம் நமக்கு தருது. ஒரே வீட்டில 3 பிராணிகள் ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு வாரமும் ஆசைப்பட்டால், முயற்சி செய்தால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பினால் நம்மளால குர்பானி கொடுக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமாக கொடுக்கலாம். நான் ஒரு ஒட்டகத்தை வாங்கி அதை அழகா அறுத்து தூய்மையான எண்ணத்தோட அல்லாஹ்வுக்காக இந்த குர்பானியை கொடுக்கணும் என்று ஒட்டகத்தை கொண்டு வந்து அறுத்து அதை தேவையுடைய மக்களுக்கெல்லாம் நான் பங்கு வைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவானா தரமாட்டானா? நிச்சயமா அல்லாஹ் நன்மையை தருவான். அதே நேரத்தில் ஒரு ஆட்டை கூட வாங்கி குர்பானி கொடுக்க முடியாத ஒரு மனுஷன் ஜும்மாவுக்கு நேரத்தோட முதலாம் நபராக வருகிறார். அதே அந்த நபருக்கு நான் எப்படி ஒரு ஒட்டகத்தை எடுத்தேனோ, அறுத்தேனோ, அதை மக்களுக்கு பங்கு வைத்தேனோ, இந்த ஒட்டகம், இந்த எண்ணம், அல்லாஹ் தஆலா இந்த எண்ணத்துக்கு எனக்கு என்ன கூலியை தந்தானோ அந்த கூலியில் ஒரு அணு அளவேனும் அல்லாஹ் அநியாயம் செய்யாமல் அவருக்கு கூலியை கொடுப்பான். ஒட்டகம் வாங்கலை, கஷ்டப்படலை, கட்டி மேய்க்கலை, அறுக்கலை, பங்கு போடலை, பார்சல் அடிக்கலை, தூக்கிட்டு அலையலை, ஒன்றும் செய்யலை, நேரத்துக்கு ஜும்மாவுக்காக பள்ளிக்கு வந்தார். இது அத்தனையும் அவர் செய்ததாக மொத்தமான நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான் என்பதை இஸ்லாம் நமக்கு வாக்குறுதியாக தருது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம முயற்சியில் இல்லை. அதை பெற்றுக்கொள்ள நாம முயற்சியில் இல்லை. அன்பான சகோதரிகளை பாருங்க, அதாவது நம்முடைய உணர்வை சொல்றதாக இருந்தால், ஒரு தனவந்தர் வாரார். ஒரு தனவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதாவது நம்முடைய மக்களுக்கு வாழ்வாதார தேவை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும், அதனால் இந்த ஊர்ல தேவையுடைய வாழ்வாதாரம் இல்லாத தேவை உள்ளவங்க இருப்பாங்களே, உழைச்சி ஒண்ணு மிச்சம் இல்லை, அன்றைக்கே செலவாகிரும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே, இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவருக்காக நான் வந்திருக்கிறேன். அதனால அதுக்கு தேவையான மக்களுடைய பட்டியலை தாங்கன்னா நாம் ஒரு 50 பேரை கொடுக்குறோம் பள்ளியால. இவங்க உண்மையிலேயே வாழ்வாதாரம் தேவை உள்ளவங்க, அவங்களுக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். உடனே அந்த மனுஷன் சொல்றாரு, அப்படியா, இன்ஷா அல்லாஹ் வார வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு அவங்கள வர சொல்லிருங்க. ஜும்மாவுக்கு முன்னுக்கு எல்லாம் முடிக்கணும். காலையில 10 மணிக்கே வர சொல்லிருங்க. அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, வழி நடாத்தக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை தொழிலாக நான் அவருக்கு கொடுக்க போகிறேன், அவங்கள வர சொல்லுங்கன்னு தகவலை கொடுத்துருவாங்க. தகவலை கொடுத்தால் அந்த நாள் அத்தனை பேரும் சுபகு தொழுகைக்கு பள்ளிக்கு வருவாங்க. பள்ளிக்கு வந்தவங்க நம்ம சொல்லுவோம் பாருங்க, இந்த குட்டி போட்ட பூனை சுத்தி தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க, இதே மாதிரி அத்தனை பேரும் பள்ளியில தான் இருப்பாங்க. ஏன்? வியாழக்கிழமையே இங்க ஒட்டகம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, ஏராளமான ஒட்டகம், மாட்டையும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க, ஆடும் வந்தாச்சு, கோழியையும் கொண்டு வந்துட்டாங்க, முட்டையும் பெட்டி பெட்டியா இறக்கி வச்சிருக்கிறாங்க. முதலாவது வாரவங்களுக்கு எப்படியும் ஒட்டகத்தை தான் கொடுப்பாங்க வாழ்வாதாரமா. லேட்டாகி வர வர மாடு, ஆடு, கோழி, முட்டை என்று குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா பெருமதி வாய்ந்ததாக வாழ்வாதாரத்துக்கு கொடுக்க போறாங்க. தகவலை கொடுத்தால் அன்பான சகோதரிகளே, 12 மணிக்கு என்ன பள்ளிக்கு வாரது, 10 மணிக்கு என்ன பள்ளிக்கு வாரது, 10 மணிக்கு வர சொல்லியிருந்தால் காலையில் 8 மணிக்கு முன்னதாகவே நாம் சமூகம் அளிப்போம். காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே ஒரு காரணம் தான். ஷைத்தான் சொல்றான் கொடுக்காதே குறையும், கொடுக்காதே குறையும் என்று ஷைத்தான் சொல்றான். விளங்கிச்சா? ஜனாசாக்களை பற்றி பேசுகிறோம், ஜனாசாக்களுக்கு போகாம வேறு வேறு சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம், வேறு வேறு வேலைகளில் என்ன செய்கிறோம், நாம ஈடுபடுறோம். அதே போல குர்பானி இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வசதி இல்லையா, வசதி உள்ள வசதியில் எல்லாருக்கும் சொல்லுது, நேர காலத்தோட பள்ளிக்கு வா, உனக்கு குர்பானி கொடுத்த நன்மையை தாரேன்னு இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு வராத நாம வாழ்வாதாரம் தேடி காலையில் 8 மணிக்கே வந்துடுறோம், காலையில் 8 மணிக்கே வந்துடுறோம். இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி விளங்குகின்ற ஒன்றை பார்த்து நாம் பழகி போயிட்டோம். கண்ணுக்கு முன்னாடி ஒன்று கூடுதா சந்தோஷம், குறைதா அது நஷ்டம். கண்ணுக்கு முன்னாடி பார்த்து பழகிட்டோம். ஷைத்தான் குறையுதுங்கிறான், உண்மையிலேயே குறையுது, உண்மையிலேயே குறையுது. வட்டி எடுத்தா வளருது, வட்டி மேலதிக பணம், நம்மட பணத்தை விட மேலதிகமாக வருது. நம்மட கண் பார்வைக்கு வளர்ச்சி, ஆனா இஸ்லாம் சொல்லுது அழிவுண்டு, இஸ்லாம் சொல்லுது அழிவுண்டு. ஆனா நம்மட கண் பார்வைக்கு வளர்ச்சி. ஏன்? கண்ணுக்கு முன்னாடி உள்ளதை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ குடு தர்மத்தை 700 மடங்கு வரைக்கும் தாரேன்,
அதை கொடுக்க உணர்வில்லை. ஒரு பேரீச்சம் கொட்டை அளவுக்கு நீ தர்மம் கொடுத்தாலும் மலை அளவுக்கு நன்மையை தாரேன், அதை கொடுக்கறதுக்கு ஆர்வம் இல்லை. அன்பான சகோதரிகளே, அதே நேரத்தில் ஒரு ஈத்தம்பழ பார்சல் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தேவையே இல்லாத எனக்கு அதுல தேவை வருது. விளங்கிச்சா? ஒரு பேரீச்சம் கொட்டை அளவுக்கு தர்மத்தை கொடுத்து பெரும் நன்மையை அடைந்து கொள்ள முயற்சிக்காத நான் ஏன் ஒரு 100 கிராம் பேரிச்சம்பழமா இருந்தாலும் ஏன் சும்மா விட எடுத்துட்டு போமே அப்படின்னு என்ன செய்யுது, அந்த உள்ளம் தூண்டுது. காரணம், கண்ணுக்கு முன்னாடி உள்ள சந்தோஷம், கண்ணுக்கு முன்னாடி உள்ள அந்த சந்தோஷமும் அந்த ஆனந்தமும். பாருங்க, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிற வசதி இல்லை. அல்லாஹ் சொல்றான், நேரத்துக்கு பள்ளிக்கு வா, குர்பானி கொடுத்த நன்மையை தரேன். ஏன் நம்ம வாரல? இந்த ஹதீஸ் யாருக்கும் தெரியாதா? முழு முஸ்லிமுக்கும் தெரியும். ஏண்டால் வியாழக்கிழமை பின்னாரமே எல்லா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குக்கும் தகவல் வந்துடும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை முதலாவது பள்ளிக்கு போனா ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, 2வது பள்ளிக்கு போனா மாட்டை குர்பானி கொடுத்த நன்மைங்கிற ஹதீஸ் எல்லாருக்கும் பரவலாக வந்துடும். அன்பான சகோதரிகளே, அப்ப நாம நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொஞ்சம் மாற்றணும், நம்பிக்கை வைக்கணும், உறுதியாக இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹு தாலா தான் அளித்த வாக்குறுதியில் ஒரு போதும் அல்லாஹு தாலா அநியாயம் இழைக்க மாட்டான். அநியாயம் இழைக்கிற பண்பை அல்லாஹ் தனக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அப்ப நிச்சயமாக அல்லாஹ் தந்த வாக்குறுதி அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான். அல்லாஹ்வுக்காக வென்று கொடுப்போம், அல்லாஹ்வுக்காக உறவுகளை சேர்ந்து நடப்போம், அல்லாஹ்வுக்காக அல் குர்ஆனோடு தொடர்பாக இருப்போம். ஏராளம் ஏராளம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை என்ற கணவனும் என்ற பிள்ளையும் தான் முதலாவது பள்ளிக்கு இருக்கணும் என்ற உணர்வோடு அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதியில் முழு நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் செயல்பட்டு நாளை மறுமை நாளையில் அதற்கான முழு பலனையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த அருள்பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.